அது மாத்திரமல்ல, சரித்திரத்திலே செயலாற்றுகிற தேவன். உலக சரித்திரத்தையே இரண்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்திருக்கிறோம். சரித்திரங்களை மாற்றி அமைக்கிற தேவன் அவர். இதை மறந்துடக்கூடாது. சரித்திரங்களை மாற்றி அமைக்கிறார். இன்றைக்கு நம் நடுவே வந்த மிஷனரிஸை நாம் நினைவு கூறுகிறோம். இந்திய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. கல்வி அறிவில்லாத மக்கள், இவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது. மருத்துவ வசதி இல்லாத மக்கள், மருத்துவம் கொடுக்கப்பட்டது. எல்லா மதத்தவர்களுக்கும் கல்வி கொடுத்தார்கள். எல்லா மதத்தவர்களுக்கும் மருத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்தியாவில் காணப்படுகிற இவ்வளோ பெரிய சிவிலைசேஷனுக்கு மெயின் ரீசன் இந்த கிறிஸ்தவம். இதை மறந்துவிடக்கூடாது. சரித்திரத்தில் இதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்தியன் ஹிஸ்டரி இஸ் சேஞ்ச்ட், மாற்றப்பட்டிருக்கிறது. மக்களின் வாழ்வு தரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதை நாம் நினைவு கூறுவது அவசியம். சரித்திரங்களை மறந்துவிடக் கூடாது. இன்றைய செய்திகள் செய்திகளாக போய்விடக் கூடாது. இன்றைய செய்திகள் நாளைய சரித்திரங்கள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம செய்தி தானே என்று விட்டு விடாதிருங்க. நாளைக்கு அது சரித்திரமாக மாறும். தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள், இவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். இது பாராட்டுதற்குரியது. எல்லா மிஷனரிஸையும் நினைவு கூறுங்கள் என்றால் திருச்சபை வளரும். இந்த வரலாற்று சங்கம் திருச்சபையின் வரலாற்றை கற்றுக் கொடுப்பதாக, நினைவுபடுத்துவதாக அமையட்டும். இவர்கள் மூலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வரலாற்று சங்கத்தை வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் தொடர்ந்து இது வளர்ந்து பெருகி தேவ நாமத்தை இந்திய தேசத்திலே மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. ஆமென். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை செயலாற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Thank you very much. God bless you.